காலையிலே பண்ணுற லஞ்சு ஹெல்த்தியாகவும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி பாலக் புலாவ் பண்ணுறேங்க. பாலக் புலாவுக்கு பாஸ்மதி ரைஸ் வச்சு தாங்க பண்ண போகிறோம். 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் அளந்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கப்பால் அளந்து எடுத்துக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் டம்ளர் கணக்கில் தாங்க போடுறோம். நாங்கள் 2.5 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸில் தாங்க புலாவ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த அரிசியில் பண்ணாலும் இந்த டேஸ்ட் கிடைக்காது. பாஸ்மதி ரைஸில் தண்ணி ஊற்றின உடனேயே பாஸ்மதி ரைஸை 4 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சிடணுங்க. பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு எப்பயுமே வாஷ் பண்ணக்கூடாதுங்க. ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வாஷ் பண்ணி தான் நம்ம எடுத்து வைக்கணும். அரிசியை வாஷ் பண்ணதும் தண்ணி ஊற்றினதும் இது மாதிரி கிளியராக இருக்குங்க. இப்போ அரிசி எடுத்து ஊற வச்சிடலாங்க. பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊறத்துக்குள்ளே பாலக்கீரையை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன கட்ட அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். பூச்சி புழு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் அப்படியே தண்டோடு தான் பாலக்கீரை எடுத்திருக்கேங்க. ஒரு கட்ட அளவுக்கு கைகளால் ஒரு பிடிச்ச புடி அளவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி கொஞ்சமாக 3 புடி அளவுக்கு கீரையை எடுத்துக்க போகிறேன். சின்ன கட்டுனா ஃபுல்லாக கூட போட்டுடலாங்க. பெரிய கட்டுனா கீரை நிறையா இருக்குதுன்னு போட வேணாங்க. ரொம்ப குழப்பு தன்மையாக இருக்கும். கீரை வேகும் போது சாதம் அடி பிடிக்கும். எடுத்து வச்ச கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு கீரையை வடித்து வச்சிடலாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல். இது மாதிரி இந்த புலாவுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க. 3 பெரிய பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு அரை தக்காளி நல்லா சதப்பத்தோடு எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பூண்டு பல் அளவுக்கு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா சதப்பத்தாக இருக்குதுங்க. அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கூட இந்த அரை தக்காளியிலே கூட எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளியை திட்டமாக சேர்த்தா போதுங்க ரைஸ்க்கு. ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குங்க. நல்லா அலசி வடித்து வச்ச கீரையை இப்போது கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. கீரையை 2 நிமிஷம் வச்சு வடித்து எடுத்துடலாங்க. கீரை தண்டு எதுவுமே வேகாதுங்க. கீரையை இது மாதிரி தனியாக வடித்து எடுக்கும்போது கீரையில் இருக்கிற பச்சை வாசனை போயிருங்க. இப்போ கீரையை தனியாக ஆற வச்சிடலாங்க. கீரை வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரைஸோடு சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 3 பூண்டு பல் போட்டிருக்கேன். பூண்டு பல் அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஆற வச்ச பாலக்கீரையை தண்ணி ஊற்றாமல் குறைன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது புது மிக்ஸி ஜாருன்றதால கீரை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டாங்க. நீங்கள் பழைய மிக்ஸி ஜாராக இருந்தால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் முதல்ல அரைச்சிட்டு குறைன்னு அப்புறமா கீரையை போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் தண்ணி வடிச்சிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இப்போது குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பட்டை எடுத்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையுமே சூடு பண்ண எண்ணெயில் போட்டு பொரிக்க விடலாங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு 4 மூணுமாக உடச்சி எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாங்க. முந்திரி பருப்பு பொரிய விட வேணாங்க. முந்திரி பருப்பு சேர்த்ததுமே கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாயும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே முந்திரி பருப்பும் சேர்ந்து வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்றேங்க. தக்காளி புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. புளிப்பு அதிகமாக இருக்கிறதால நான் ஒரு 1/4 தக்காளி அளவுக்கு போட்டுட்டு 1/4 தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சிடுறேங்க. கீரை சாதத்தில் நம்ம மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். காரப்பொடி நம்ம எதுவுமே சேர்த்துக்கல. காரத்துக்கு மிளகாய் தூள், அதனால் நம்ம திட்டமான தக்காளி சேர்த்தா போதும். இப்போது நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குறேங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு. பாலக்கீரை ரைஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய் வீதம் பாலக்கீரையோடு சேர்த்து நான் அரைச்சிருக்கேங்க. எங்களுக்கு அந்த காரம் போதுமானதுங்க. காரம் நல்லா மீடியமாகவே இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் ஒருத்தவங்களுக்கு சேர்த்து அரைக்கும் போது 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கேன் நான். உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பாலக்கீரை புலாவுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாலக்கீரை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக இது மாதிரி வதக்கிக்கலாங்க. ரொம்ப எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். பாலக்கீரை அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. அதில் ஆல்ரெடி பாலக்கீரை வேக வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ மொத்தமாக தண்ணி அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் நான்.
இது உதயம் ரைஸ் பிராண்டுங்க, பாஸ்மதி ரைஸு. இப்போ அளந்து வச்சுருக்க தண்ணியை கீரையோடு சேர்த்துடலாங்க, வதங்கின கீரையோட. உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இதுவே போதுமானதுங்க. இந்த மாதிரி புலாவுக்கெல்லாம் நம்ம திட்டமாக தாங்க உப்பு போடணும். இப்போ திட்டமாக சேர்த்துருக்கேன் நான். கீரையோடு சேர்த்து தண்ணி கொதிக்கும் போது இப்போ வடித்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துடலாங்க குக்கரில். ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு ஒரு துளி கூடவே இருக்குங்க. இது மாதிரி நம்ம கீரையோடு சேர்க்கும்போது ரைஸ் வெந்ததும் கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. சாதம் உதிரி உதிரியாக வர்றதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் நெய்யை இது மாதிரி கலரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிற கீரை தண்ணியை இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கரண்டியால். இது மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. கீரை ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி சாதம் வைக்கக்கூடாது, அடி பிடிக்குங்க. குக்கரை மூடி 3 விசில் வர வச்சுக்கலாங்க. 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வர வைக்கிறேன். இந்த ரைஸ்க்கு தேவையான குக்கும்பர் ரைத்தாவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வெள்ளரிக்காயோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி 2 பச்சை மிளகாயோட கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா விசில் வந்து ஆவி போனதும் இப்போ குக்கரை நம்ம திறந்து ரைஸ் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரைஸ் அடி பிடிக்காமல் வந்திருக்குங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம், 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். நல்லா உதிரியாக பொலன்னு வந்திருக்குங்க ரைஸு. சாதம் பிரியாணி எப்படி வெந்ததும் குக்கரில் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பக்கம் ஜூஸியாக கீரை இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கொண்டு வந்துடலாங்க ரைஸை. மரக்கரண்டியால் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணோம்னா சாதம் உடையாதுங்க. அப்புறமா இது மாதிரி நம்ம சில்வர் கரண்டியை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொலன்னு உதிரியாக சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க. ஹெல்த்தியாக நல்ல உதிரியான புலாவை ஈஸியாக வீட்டில் ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ பாலக்கீரையை கடைஞ்சி பருப்பு சேர்த்து நம்ம வெய்ய நாட்களில் கொடுக்கும்போது சம்மர் டைமில் கெட்டு போக வாய்ப்பு இருக்குங்க. இதை மாதிரி ரைஸை நம்ம புலாவ் பண்ணி கீரையோடு சேர்த்து கொடுக்கும்போது கெட்டே போகாதுங்க, ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. இப்போ ரைத்தா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒருத்தவங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேங்க. கெட்டி தயிர்ன்றதால இப்போ டைரெக்டாக கெட்டி தயிரில் கொஞ்சமாக பச்சை மிளகா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தாங்க குக்கும்பர் சேர்க்க போகிறேன். ஆஃபீஸ்க்கு நம்ம ரைத்தா கொடுக்கும்போது தண்ணி ஊற்றுறதை அவாய்ட் பண்ணுங்க. மதியத்துக்குள்ளே வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணி தயிரோடு சேர்ந்துருங்க. சாப்பிடும்போது மதியம் கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாக்ஸில் போட்டு கொடுத்துர்லாங்க. இப்போ சூப்பராக வெள்ளரிக்காய் ரைத்தா உப்பு, வெள்ளரிக்காய், தயிர், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது பாலக்கீரை ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இது மாதிரி சூப்பரான ஒரு பாலக் புலாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்களையுமே செக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறக்காமல்.